Hey guys, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு சீட் பண்ணா அப்படின்னாலே அந்த பொண்ணால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இங்கே ஹீரோயினை சீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவான். ஸோ இதனால் நம்ம ஹீரோ மேலே ரிவெஞ்ச் எடுத்தாலா இல்லை அப்படின்னு சொன்ன கதை தான் இது. ஸோ இந்த ட்ராமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி கைஸ், என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு என் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் சூவை தான் காமிக்கிறாங்க. சூப்புக்கு பக்கத்தில் நிறைய இந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ சூ சொல்கிறா, என்னோட குழந்தைங்க எல்லாமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம சூக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பா. அப்போது கரெக்டாக அவளுக்கு கால் வந்துடுமா. ஸோ நான் அவளும் அந்த கால் பேசிட்டு திரும்பி தான் பார்ப்பா. திரும்பி பார்த்தா அவளோட குழந்தை அங்கே இருக்காது. அவளோட குழந்தை காணா போயிடும். இந்த விஷயம் அவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும். ரொம்பவே தேடி பார்த்துருப்பா. இருந்தாலும் அவளோட குழந்தை கிடைக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் இன்னொரு குழந்தையும் பெற்றுப்பாளா. அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைய அவள் வெளியில் கூட்டிகிட்டு போவா. அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த வண்டி இருக்குல்ல அதில் போட்டு. ஸோ அப்போ ஒரு பையன் தெரியாமல் இடிச்சிருவான். சரின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா அவளோட குழந்தை காணா போயிடும். இதை பார்த்தோன்னே ஒன்றுமே ஷாக் ஆயிடுவா. அந்த குழந்தைய தேடி பார்த்தாலும் கிடைக்கல. மறுபடியும் இவளுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்க ஞாபகத்தமாக இந்த குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டிலாம் வச்சு நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பா. அப்போ கரெக்டாக ஒரு மெய்டு பேசுகிறாங்க, இவளுக்கு ஒரு குழந்தைய கூட மேனேஜ் பண்ண தெரியாது, 2 குழந்தைங்களை தொலைச்சிட்டா, இப்போ மறுபடியும் 2 குழந்தைங்கள பெற்றிருக்கா, இவ என்னதான் பொண்ணு அப்படின்ட்டு இவளை ரொம்ப கேவலமாக பேச. அப்போ அங்கே ஒருத்தவங்க உங்கள் 2 குழந்தைங்களும் காணா போயிட்டாங்க சொல்ல. இதை கேட்டுனே அவளுக்கு ஒன்றுமே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவளோட அந்த ட்வின்ஸ் பேபிஸ் இருக்காங்களே அவங்களும் இப்போ காணா போயிட்டாங்க. இவளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. இவளோட குழந்தைங்க மட்டும் காணா போயிடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். என்னோட 4 குழந்தைங்க காணா போயிட்டாங்க. அந்த வழியிலேருந்து நான் மீந்தே வரலை. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் நான் வழியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னை மறுபடியும் குழந்தை பெற்றுக்க சொன்னார். இப்போது எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளை நான் நல்லா பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணை பார்க்குறா. இப்போ அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணை பெட்டில் படுக்க வச்சுட்டு ரொம்பவே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவள் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போயிட்டு வருவா. பார்த்தா அந்த குழந்தைய காணா போயிடும். என்னடா இது, நம்மளோட குழந்தை எப்பவுமே காணா போயிருதுன்ட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அவளோட ஹஸ்பண்டை கூப்பிடுறா, ஃபூ இங்கே வா, நம்மளோட குழந்தை காணா போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் வா அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்க. அப்போ கரெக்டாக அங்கே ஃபூ வராரு. இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. ஃபூ வந்துருவாரா. வந்தோடனே என்னாச்சு அப்படின்ட்டு சூ கிட்ட கேட்க, நம்ம சூ ஃபூ கிட்ட சொல்கிற இந்த மாதிரி, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே நம்ம பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவ ஆரம்பிப்பாள். அப்போ ஃபூ சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இப்போ ஒரு மெய்டு அவளை வெளியில கூட்டிட்டு போனாங்க, அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா நீ வரதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் நீ என்ன இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிற, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூவை அவர் தூக்குறாரு. ஸோ இதுலேயே தெரியுது நம்ம சூ மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்காருன்ட்டு. ஏன்னா இப்போ சூ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ இவளோட வயிற்றுல 6வது ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்றாரு, பாரு நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, இந்த வாட்டி நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக காணலாம் போக மாட்டாங்க, நம்ம பத்திரமா நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியே பேசுவார். இவளும் இவர் கேட்குறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகுறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளோட குழந்தை ஒன்று காண போகல. ஸோ அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபூக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த கால் வந்தோடனே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம சூவோட நெத்திலே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவரை பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம சூ இந்த கேலண்டரில் பார்க்குறா, நாளைக்கு அவளுக்கு செக்அப் டேட் இருக்கு. ஐயோ நாளைக்கு நம்மளோட செக்அப் டேட் இருக்கு, இந்த விஷயத்த நம்ம ஃபூ கிட்ட சொல்லி. சரி அவர் இப்போதைக்கு போயிருக்க மாட்டாரு, நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொல்லிடலான்ட்டு நம்ம சூ என்ன பண்றானா, நம்ம ஃபூ கிட்ட போயிட்டு நாளைக்கு எனக்கு இது மாதிரி மெடிக்கல் செக்அப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா அங்க பார்த்தா இவர் இருக்காருல நம்ம ஃபூ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கீழே உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. சரி பிஸியா இருக்கான் போலன்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கும் போது அவ ஃப்ரெண்ட்ஸ்ல, என்னடா நீ அவளோட குழந்தைய பெத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல. ஆமா என்னோட லவ்வருக்கு குழந்தைனா ரொம்ப
ரொம்ப பிடிக்கும், அவளால் பெற்றுக்க முடியல, அதனால் இவ மூலமாக வந்து குழந்தைய பெற்று அவள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ல இது கிட்ட நம்ம சுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஸோ அவளோட குழந்தைங்க ஏதோ தானாக காண போல இவளோட ஹஸ்பண்ட் ஃபூதா வந்து அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அவரோட லவருக்கு கொடுத்துட்றாளா. ஸோ இந்த விஷயத்த சொல்ல அவள் எல்லாரும் கேட்குறாங்க, உன்னோட ஒய்ஃப் தானே சொல்ல, அவள் ஒய்ஃப் தான், இருந்தாலும் அவள் வந்து எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு டூல் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளால் பெற்றுக்க முடியல. ஸோ இவளால் நல்லா பெற்றுக்க முடியுது, இவ 100 பேபிஸ் கூட பெற்றுப்பா, அந்த அளவுக்கு அவளோட பாடி நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா பேபிஸும் வந்து அவளுக்கு தான் போகணும், அதாவது அவரோட லவருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச இதெல்லாம் கேட்டு இவளுக்கு அழுக வந்துடுது. இவ மொத்தமாக வந்து 4 குழந்தைங்களை வந்து இழந்துட்டா. ஸோ அந்த 4 குழந்தைங்களும் வந்து அவளோட ஹஸ்பண்ட் தான் அவரோட லவருக்கு கொடுத்தாரு தெரிஞ்சுன்னா அவர் ரொம்பவே அழுவுறா. ஏன்னா நிறைய பெயின் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து அவரோட லவர் வரா. அவளோட லவர் இருக்கால, அவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லின்னு. இல்லைன்னு அங்கே வந்துட்டு சொல்கிறா, இந்த வாட்டி எனக்கு ஒரு பையன்தான் வேணும், எனக்கு பொண்ணு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்ல இதை கேட்டோன்னே இவன் இன்னுமே ஷாக் ஆயிடுவா. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இவளுக்கு இப்போ பொண்ணு தானே இருக்குது. ஸோ இந்த பொண்ணையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மேடில் ஒன்று கூட்டிகிட்டு போகல, இந்த பூ தான் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டா, அந்த லின்னு கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ லின் வந்து சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா, ஒரு பையன் தான் அழுவ மாட்டான், ஸோ அவளை வந்து அப்படியே ரோட்லேயே விட்டுட்டேன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம இவருக்கால ஸோ அவளுக்கு ஒன்றுமே அழுக வருது. அவளோட குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்படுதுங்க, அதுவும் அவங்களோட அப்பாவாலே, அந்த அப்பாவோட செல்ஃபிஷான தாட்டாலே அந்த குழந்தைங்களோட அம்மாவோட வளராமல் இருக்குதுங்க. இதில் யோசிச்சு பார்த்து அவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போது இவருக்கால பூ சொல்கிறா, இந்த மாதிரி இவளுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, ஸோ அது கண்டிப்பாக ஒரு பையனாக இருக்கும், அந்த பையனோட கொடுக்குறேன்னு சொல்ல ஒருவேளை பையனா இல்லைன்னா என்ன பண்ணன்னு சொல்ல அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்துல கேட்டு நம்ம சூவால ஏத்துக்கவே முடியல. அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இப்படி வந்து இவளை சீட் பண்ணானான்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு விஷயத்த யோசிக்கிறேன். என்னன்னா வந்து நம்ம இவ இருக்கால சூ, அவள் கொஞ்சம் பணக்காரி நம்ம பூவை கம்பேர் பண்றதோட, அதனால் அவன் என்ன பண்ணியிருப்பானா ஃபூக்கு அவளோட பிஸ்னஸ் கொடுத்துருப்பா. இந்த மாதிரி நீ இந்த காசு எல்லாமே எடுத்துகிட்டு உன்னோட பிஸ்னஸில் வந்து செலவு பண்ணுன்னு சொல்ல, ஆனால் நான் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ யூஸ் பண்ணு, நான் எப்பவுமே உன்னோட தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து காசு கொடுத்துருப்பா. ஸோ அதனாலே அவன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருப்பான் பிஸ்னஸில். அப்போ என்ன இருக்குன்னா நம்ம சூக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஒர்க்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கையில் கூட வந்து வாங்காமல் அங்கேருந்து போயிருப்பா. ஸோ அப்போ நினைப்பேன், ஓகே அவன் ஒர்க்கால தான் பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்கான்ட்டு இப்பதான் தெரியுது. அண்ட் இவளுக்கு 4 குழந்தைங்களும் தொலைஞ்சு போயிட்டாங்களே. ஸோ இந்த விஷயம் மீடியா ஃபுல்லா தெரிஞ்சு இவ்வளோ ரொம்ப எவ்வளோ பேசுறாங்க, நீ அம்மாவா இருக்க தகுதியே இல்லை அப்படின்ட்டு இவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இவளால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவன் எந்த தப்புமே பண்ணல, அவளோட குழந்தைங்க எல்லாமே வந்து காண போயிடுச்சுங்க. ஸோ அப்போ கரெக்டாங்க ஃபூ வந்துட்டு சொல்றாரு, இது பாருங்க என்னோட ஒய்ஃபை ப்ளேம் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க, எவனோ ஒருத்தன் என்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போனா நாங்கள் என்ன பண்றது, என்னோட ஒய்ஃபை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்போதான் சொல்லுவார் நம்ம ஃபூ கிட்ட, நம்ம வேற குழந்தை பெற்றுக்கலாம், நீ கவலைப்படாதன்ட்டு. இப்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்க இங்கே இந்த ஃபூ வந்து லின்னோட பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே வந்து ஒரு மாதிரி இது, கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன், என்னோட குழந்தைங்களை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு இருன்னு சொல்லிட்டு அவள் வேற யாருக்கோ கால் பண்ணுறா. ஆக்சுவலி அவள் வந்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறா. அந்த பர்சன் முன்னாடி இவகிட்ட வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ அவள் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இவளுக்கும் நம்ம ஃபூ 2 பேருக்கும் வந்து கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகலை. இவங்க 2 பேரும் வந்து லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் குழந்தைலாம் பிறந்திருக்கோம். இப்போது நம்ம ஃபூ இருக்கார்ல, அவர் சோகமாக வந்து நம்ம சூக்கிட்ட வருவார். நம்ம சூக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறான்ட்டு, அதனால் அமைதியாக இருக்க. அப்போது நம்ம ஃபூ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மேடு கூட்டிகிட்டு போனப்போ நம்மளோட பொண்ணு காணா போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு, ஆனால் இதுக்கப்புறம் நான் நல்ல ஒரு அப்பாவாக இருப்பேன், கவலைப்படாத, உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு என்னோட பொண்ணை தேட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இவனுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன நீ அழுவே இல்லைன்னு சொல்ல, என்ன பண்ண எப்போவுமே இதுதான் நடக்குது, நான் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் இதே நிலைமை தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்காளா. ஸோ அவனும் நினச்சிக்கிறா, ஓகே இவளே வெறுத்து போயிட்டா இப்படி நடக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிட்டு இருப்பா. அப்போ அதான் அவனுக்கு தெரிய வரும், அந்த மாதிரி இவளுக்கு வந்து அந்த
இது மெடிக்கல் செக்கப் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் டாக்டருக்கு கால் பண்ணி சொல்கிறேன்ட்டு டாக்டர்கிட்டையும் வந்து பேசிடுவான். பேசிட்டு இவகிட்ட நம்ம சூக்கிட்ட இதை பாரு, இப்போதைக்கு உன்னோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கலாம். நம்மளோட 5 குழந்தைங்க போயிட்டாங்க, 6ஆவதாக ஒரு குழந்தை வரப்போகுது நம்மளோட வாழ்க்கையில். ஸோ இந்த குழந்தையாவது நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன். இந்த மாதிரி அவனை நான் வந்து காணா போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்ம சூக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம சூ வந்து சரி நீ இப்படி ப்ராமிஸ் பண்ணுறதுனால நான் ஒன்று நம்புகிறேன், ஆனால் என்னோட 5 குழந்தைங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல விடு, அந்த 5 குழந்தைங்க போனால் போட்டோம், நம்மளுக்கு இப்போ இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சூ வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து காரில் ஏற்ற வருவார். ஸோ அப்போ நம்ம சூ இருக்கால, அவள் கதவு திறந்து உள்ளே போய் உட்காரலான்னு இருப்பாள். ஆனால் உள்ளே பார்த்தா இந்த லின் இருக்கால, அவள் உட்காந்துட்டு இருப்பாள். லின்னை பார்த்துனே இவ ஷாக் ஆகிறா. ஏன்னா வந்து லின் எதுக்கு வந்து முன்னாடி உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போது நம்ம ஃபூ சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ என்னோட செக்ரட்டரி, இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ பின்னாடி உட்காந்தா வாமிட்டாக வரும்ல, அதனால தான் நான் அவளை முன்னாடி உட்கார சொன்னேன்னு சொல்ல. அப்போது இந்த இன்னும் கொஞ்சம் ஓவரா உங்களுக்கு எதுவுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைல்ல, நான் ஜஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் உட்காந்துருந்தேன் மேடம், நான் இல்லைனா உட்காந்துருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்ல மாதிரி பேசுவாளா. ஸோ அப்போ வந்து நம்ம சூ வந்து சொல்லுவான், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ இங்கே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அவளோட கையை தூக்குவா. இவளுக்கெல்லாம் பயமாயிருது, என்னடா இவன் நம்மளை அடிக்க வருவாளா அப்படின்ட்டு லின்னெல்லாம் பயந்துருவா. அப்புறம் தான் தெரியுது நம்ம லின்னுக்கு இவ சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு முன்னாடி உட்கார்றவங்க ஒன்று அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போய் உட்கார்றா. லைட்டாக இவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பா. இப்போ என்ன ஆகும்னா நம்ம சூக்கிட்டு இதை பாரு, என்னை மன்னிச்சிரு, உனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தா, ஆனால் அவள் பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா, என்னோட செக்ரட்டரியாக வேற இருக்கா, அதனால மட்டும்தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை, நான் உனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து உட்காருவார். முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே இவர் இருக்கால இந்த லின், அவளும் நம்ம இவர் ஃபூ 2 பேருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம செக்கப்புக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஸோ அவளுக்கும் வந்து நல்லா செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சூக்கிட்ட நம்ம சுவ ஹாப்பியாக இருக்கா. ஆனால் வெளியில் இருக்க எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, பாரு அந்த அந்த பையன் இருக்கான்ல, அவன் பக்கத்தில் இருக்க பொண்ணு அப்படி ரசிக்கிறான், ஆனால் பார்த்தா வந்து இந்த பொண்ணு செக்கப் கூட்டிகிட்டு வந்திருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் தான் கப்புள்ஸாக இருக்கும், ஒரு வேளை அவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு பேச, இதில் கேட்ட நம்ம சூக்கு பயங்கர காண்டாயிருது. ஆக்சுவலி இவரும் நம்ம ஃபோன் தானே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஒரு கேவலமான மிஸ்ட்ரஸ் மாதிரி பேசுகிறாங்க. இது நம்ம சூக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ரொம்பவே காண்டாகிறா. இப்போது இவ இருக்கால நம்ம இல்லைன்னு சொல்கிற, இந்த மாதிரி நான் இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல, இல்லை நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல. அப்போ இல்லை பேசுகிறவங்க 1000 பேசதான் செய்வாங்க, நம்ம அதெல்லாம் கேட்டு இருக்கணுமான்னு சொல்லிடுவார். இப்போது நம்ம சூ வந்து அனுப்பி விட்றாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு. இவங்க 2 பேர் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இவ கேட்குறா, இந்த லின்னு பையன் தானே வயிற்றில் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ டாக்டர் இல்லை பொண்ணு தான் வயிற்றில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஃபூ நம்ம சூக்கிட்ட வந்துட்டு, இது பாருமா, உன்னால் இந்த குழந்தைய வந்து தாங்கிக்கவே முடியாதா, ஸோ நம்ம இந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்ல இவளுக்கு பயங்கர காண்டாயிருது. ஏன்னா இப்போதான் இந்த குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரா, ஆனால் அதுக்குள்ளே இவன் வந்துட்டு இந்த குழந்தை ஹெல்த்தியாக இல்லை, உன்னால் பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதனால் அவதை பாரு, டாக்டரே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க சொல்ல, இல்லை டாக்டர் உங்ககிட்ட போய் சொன்னார் சொல்லி அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வர வச்சு சொல்கிறாரு, இல்லைம்மா உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், அந்த குழந்தையால உயிர் வாழ முடியாது, நீ பெற்றுக்கிட்டாலும் வந்து வேஸ்ட்டு தான், ஸோ அதுக்கு நீ வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு இவளுக்கு காண்டாயிடுது. ஏன்னா இவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவளோட வயிற்றில் இருக்கிறது ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அதை வந்து அழிக்க சொல்கிறான் அப்படின்ட்டு. அதனால் இதை பாரு, நான் என்னோட டிசிஷனை மாற்றிக்கவே மாட்டேன், என்னோட குழந்தைய நான் பெற்றுக்க மட்டும்தான் செய்வேன், நான் வந்து அபார்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சூ வந்து நம்ம இவர்கிட்ட ஃபூ கிட்ட சொல்லிடுவா. இப்போ அவள் வந்து வெளியில் போகும்போது இந்த லின்னு இருக்கால, அவள் வந்துட்டு சொல்கிறா, இது பாருங்க உங்களோட நல்லதுக்கு தானே அவர் சொல்கிறாரு, ஸோ அவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு நடக்க வேண்டாம்னு சொல்லுது. பாரு, நீ வந்து ஒரு செக்ரட்டரி தானே இருக்க, எதுக்கு எங்கள் 2 பேர் லைஃப்பில் ரொம்பவே வந்து உள்ளே வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் தவிர வேறு எதுவாக சொல்லலன்ட்டு இவளோட கையை பிடிச்சி பயங்கரமாக இருந்தால் அமுக்குவாளா. நம்ம சூக்கில் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. நீ என்ன பண்ணுற, என்னோட கையை எதுக்கு அமுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பா. ஆனாலும் இந்த லின்னு கேட்குற மாதிரி இல்லை. அப்போ கரெக்டாக அங்கே வந்து இவன் இருக்கால ஃபூ வர சவுண்டு கேட்கும். ஸோ ஃபூ
வர சவுண்டு கேட்ட உடனே இவ கையை விட்டுருவா. ஸோ 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஃபூ இருக்கால அவன் வந்த உடனே இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவான். ஸோ இங்கே வந்து நம்ம சூ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கீழே விழுந்துட்டா, அவளுக்கு வயிறுலாம் பயங்கரமாக வலிக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த லின்னு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஆனாலும் அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா. என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடியல, எனக்கு கால் வலிக்குது, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அப்போது நம்ம சூ இதை பாரு, என்னால் முடியல, என் வயிறு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்ல, அவள் என்ன இவங்க ஜெலசைடு தான் இப்படி பண்ணாங்க, என்னை மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு ஒன்றும் வந்து இவரோட எந்த ஆஃபருமே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு காண்டாயிடுது, நீ இப்போ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு அவர் வந்து சூக்கிட்ட கேட்க, இது பாரு அவள் சும்மா சொல்கிறான்னா அவளை நம்புற சொல்ல, இது பாரு எனக்கு நல்லாவே தெரியும், நான் யாரை நம்பணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இந்த ஃபூ வந்து சொல்லிடுவான். ஸோ நம்ம சூ வந்து நினைக்கிறோம், ஓகே இப்போ நம்மளுக்கு தான் இவன் ஹெல்ப் பண்ண போகிறான் போல், ஏன்னா நம்ம சரிக்கா திரும்புறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைப்பா. ஆனால் இந்த ஃபூ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இந்த லின்னை கூட்டிகிட்டு போகிறேன், பாவம் அவளுக்கு காலில் வர வந்து அடிபட்டுச்சு ஒன்றால், ஃபர்ஸ்ட்டு நம்ம அவளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தானே சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த லின்னுக்கிட்ட வரா. லின்னு வந்து பயங்கரமாக நினைக்கிறேன், என்னால் முடியல, எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஃபூ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவரும் ஐயோ உனக்கு பயங்கரமாக வலிக்குதா, இரு நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவளை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நம்ம சுவை கண்டுக்கவே இல்லை. இங்கே சுக்கு பயங்கர ப்ளீடிங் ஆகுது, அவளுக்கு என்ன பண்ணுனே தெரியல. அங்கே இருக்கிற எல்லாருமே தான் வந்து நம்ம சுவை பார்ப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ப்ளீட் ஆகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல், யாராவது அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்கே அவள் வந்து வழியில் துடிச்சிட்டு இருப்பா. இப்போது நம்ம சூவை காமிக்கிறாங்க, அவள் பயந்து ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி புலம்பிகிட்டே இருக்கா. புலம்பிட்டு ஒரு கட்டத்தில் ஏஞ்சிருவா. ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் வந்து நம்ம ஃபூ தான் இருப்பார். ஸோ ஃபூ வந்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உனக்கு ஒன்றும் ஆகலைன்ட்டு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, அப்போ அவளோட வயிற்று தொட்டு கேட்குறா, என்னோட குழந்தை அப்படின்னு சொல்ல, உன் குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு, அபார்ட் ஆயிடுச்சு, உனக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, ஸோ அன்றைக்கி நீ வந்து விழுந்துனால சொல்ல, நான் ஒன்றும் விழலை அப்படின்னு சொல்ல, இல்லை அன்றைக்கி அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் இப்படி ஆயிடுச்சு, நீ கவலைப்படாத, நம்ம இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கலாம், உன்னால் நிறைய குழந்தைலாம் பெற்றுக்க முடியும் சொல்ல, இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது, நானும் எவ்வளோதான் பார்ப்பேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூ வந்து நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்ட நம்ம ஃபூ, நீ வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டில் இல்லை, மைண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் கண்டிப்பாக நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சூ, எதுக்கு நீ வந்து குழந்தை வேணான்னு சொல்லிட்டு பாரு, எனக்கு என்னதான் ஆனாலும் என் குழந்தை வந்து என் கூட இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி, இல்லை நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும்ன்ட்டு இந்த ஃபூ என்ன பண்ணுறான்னா நம்ம சூவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த லின்னுக்கு வந்து ஒரு பையன் வேணும்ல, அதனால இவளுக்கு காண்டாகி இவனை போட்டு செவிலே அடிச்சிருவா. அடிச்சுட்டு நான் தான் வேண்டான்றேன்ல, அப்போ கூட என்னை விடமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது, என்ன இவ நம்மளை போட்டு அடிச்சிட்டான்ட்டு இவ சொல்கிறேன், எனக்கு இப்போ தானே மிஸ்கரேஜ் ஆயிருக்கு, அதுக்குள்ளே உனக்கு என்னோட இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கணும்னு எப்படி தோணுது, என்னோட உடம்ப நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாமிட்டே வந்துடுது. ஸோ போயிட்டு வாமிட் எடுக்கிற பாத்ரூமில். ஸோ அப்போ தான் வந்து இந்த இருக்கால நம்ம ஃபூ வந்துட்டு சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடு ஸோ, நான் கொஞ்சம் கூட உன்னை பற்றி நினைக்கல, என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் வந்து உன்னை தொடலை, உன்னை தொடணும்னா உன்னோட கன்சென்ட்டை மட்டும் நான் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் கெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போது இருக்கால நம்ம அவள் அழுவுற, அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, அவளோட குழந்தையும் போயிடுச்சு இப்போது. ஸோ அவளோட எப்படியாவது வந்து அந்த 5 குழந்தைங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இருக்கா. இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்சனுக்கு அவள் கால் பண்ணியிருப்பாள், அந்த பர்சன் கால் பண்ணியிருக்காரு, ஆனால் இவன் வந்து அட்டன் பண்ணல. அச்சிச்சோ, நான் மயங்கினதுனால நான் இவரோட காலை அட்டன் பண்ணலை, இவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரா, சரி நம்ம மெசேஜ் மட்டும் பண்ணி விடலாம் சொல்லிட்டு யோசிக்கிறேன், இந்த மாதிரி இவருக்கு மெசேஜ் பண்ணி விடல, எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு காலும் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஆனால் அவங்க காலும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகே கால் எடுக்கல, ஒரு வேளை வந்து பிஸியாக இருப்பாங்க போல் அப்படின்ட்டு அவளே வந்து நினச்சிக்கிறா. இப்போ இங்கே வந்து அந்த பர்சனை காமிக்கிறாங்க, அதாவது நம்ம ஒரு பர்சனோட பேசியிருப்பாங்க. அந்த பர்சன் ஆக்சுவலி இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங் வந்து ஒரு பெரிய சிஇஓ. அவர் இப்போ வந்து ரிட்டர்ன் சைனாக்கு வருவார். அப்போ வந்து அசிஸ்டன்ட் சார், என்ன சார் நீங்கள் அதிசயமாக சைனாக்கு வரீங்க, ரொம்ப நாள் கழிச்சு சொல்ல, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, மேடம் அலையான்னு சொல்ல அவன் அப்படியே வந்து அமைதியாக தான் நிற்பான். இப்போ இங்கே வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு வெளியே வருவா. அப்போ யாரோ 2 பேர் பேசுகிற சவுண்டு கேட்கும், என்னதான் அது, இந்த கெஸ்ட் ரூம்லேருந்து யாரோ 2 பேர் பேசுகிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு பார்த்தா இந்த இருக்கான்ல நம்ம ஃபூ அண்ட் லின் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் பண்ணிகிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எப்படியாவது வந்து இந்த சூவை ப்ரெக்னென்ட் ஆக்கணும், நீ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பையன் கிடைக்கும், எனக்கு பொண்ணுனாலே வந்து போரிங்காக இருக்குது, அது பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, எனக்கு அப்படியே அந்த பொண்ணை
கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரேஞ்சில் கோவம் வந்துடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதில் கேட்டு இவளுக்கு பயங்கர காண்டாகுது. ஏன்னா அவளோட குழந்தை அவள் பெற்று போடுவாளா, இவன் எடுத்துக்கிட்டு அவளுக்கு பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவாளா, இவளுக்கு இதெல்லாம் கேட்க காண்டாக. அப்போது இந்த பூ சொல்கிற கவலைப்படாத, அவளை நான் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவேன்னு சொல்ல, ஆனால் அவள் தான் உன்னை தொட விட மாட்டாளுன்னு சொல்ல, தொடவில்லைன்னா என்ன இருக்குது, நான் அவளுக்கு வந்து ட்ரக் கொடுத்து அவளை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவேன். ஸோ எனக்கு நிறைய மெத்தட் தெரியும். ஸோ அவள் கண்டிப்பாக என்னால் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன், நீ கவலைப்படான்னு சொல்ல. அவ்வளோதான். இவ்வளோ நாளாக நம்பி ஒருத்தனோட நம்ம இருக்கோம், அவன் இப்படியெல்லாம் வந்து நம்மளை நினைப்பான், நம்மளை இப்படிலாம் பண்ணணும்னு நினைப்பான்னு நினச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம சூக்கு இருக்குது. அவளுக்கு பயங்கர கோவம் வருது. ஹர்ட் ஆகுறதோட அவளுக்கு இவன் மேலே பயங்கர கோவம் தான் வருது, வெறி வருது, இவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேர் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களாம். அவளை வந்து ஒரு டாயை தான் யூஸ் பண்ணுறாங்களாம். நம்ம ஷூ வந்து ஒரு டாய் தான் நம்ம 2 பேருக்குள்ள. ஸோ அவளை வச்சு நம்ம குழந்தைய பெற்றுப்போம், அவ்வளோதான். அவள் வந்து அதுக்கு மேலே எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல, இதனால் இவள் அழுதுகிட்டே இருப்பா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அவளை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. ஸோ இப்போ ஃபோ இருக்கார்ல, இந்த மாதிரி வா நம்ம ரொம்ப டைம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவள் வந்து மேலே தூங்குறா, எனக்கு தொடவும் இல்லை, எனக்கு இப்போ ரொம்பவே வந்து எதாவது பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லின்னை வந்து போட்டு கிஸ் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பார்த்து இவ்வளோ தாங்க முடியல. ஸோ அங்கே வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனால் தெரியாமல் அந்த கதவை லைட்டாக வந்து இடிச்சிருவாள். ஸோ அந்த கதவை இடித்த சவுண்ட் வந்து கேட்டோம். இவன் ஷாக் ஆயிடுவான், யார் அது அந்த கதவை இடிச்சதுன்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு டவுட் வந்தது, யாரும் இங்கே நாங்கள் பேசினது கேட்டாங்கன்ட்டு. அதனால் போகலான்னு இருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, நம்ம லின்னு கண்டிப்பாக அவளெல்லாம் இருக்காது, நீ எதுக்கு அவளை பற்றிலாம் வரி பண்ணுறேன்னு சொல்ல, அவளை பற்றி நான் வரி பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அவளையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பைத்துக்கார மாதிரி பேசுகிறான். இவனுக்கு இந்த லின்னையும் பிடிக்குமா இந்த சூவியும் பிடிக்குமா. இப்போ இங்கே இருக்கல லின்னு, அதான் நீ அவளை வந்து யூஸ் தானே பண்ணுறது சொல்ல, இது பாரு யூஸ் பண்ணாலுமே அவளுக்கு இருக்கிற மரியாதைலாம் உனக்கு இல்லை, ஒரு பணக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ இங்கே நம்ம சூருக்காக அவள் டிசைட் பண்ணிட்டான், இனிமேல்ட்டு இவனோடலாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம தான் செத்து போவோம், நம்மளோட குழந்தைங்களும் செத்து போயிருங்க, நம்ம இவனும் விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த ரூம்லேருந்து வெளியில் போகணுன்ட்டு அவள் வந்து அந்த ஜன்னல் இருக்குல்ல அதுலேருந்து குதிச்சிருவா. ஸோ இவன் உள்ளே வந்து பார்த்தா உள்ளே நம்ம இவ இருக்க மாட்டா. ஸோ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். இங்கே கீழே ஜம்ப் பண்ணி விழுந்திருப்பாளா. ஸோ அப்போ அங்கே வந்து இந்த நெருப்பு கட்டி மாதிரி ஏதோ இருக்குது, அதனால் அவளோட கால் வந்து லைட்டாக தீஞ்சிருது, அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே லைட்டாக தீயுதா. ஸோ இதனால் வந்து அவளோட காலும் வந்து எரிஞ்சிரும். இவன் என்னடா இது ஏதோ நெருப்பு வாசனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ அந்த சைடு வரலான்னு இருப்பார். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிடுவா. இந்த மாதிரி இவன் பார்த்துடக்கூடாது, பார்த்தா நம்ம மறுபடியும் இவன்கிட்டயே லாக் ஆயிடுவோம், நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து ஒளிஞ்சிக்கிறா. ஸோ அப்போ வந்து இவன் வந்து மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நீ எங்கே இருக்க செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நம்ம சூக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். நம்ம ஷூ வந்து நான் வீட்டிலே இருந்தால் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு வாக் போயிருக்கேன், நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், நீ கவலைப்படாத மெசேஜ் பண்ண, இல்லை நீ கால் பண்ண அப்படின்னு சொல்ல, அவளும் வர வழி இல்லாமல் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து வெளியில் தான் இருக்கேன், நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு தூங்க அப்படின்லாம் சொல்ல பூக்கிட்ட. சரி நீ உன் மைண்டை டைவெர்ட் பண்ணாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்துடு, நீ வந்து நம்ம குழந்தைங்களை பற்றி இப்போதைக்கு நினைக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் ஏதோ வந்து ரொம்பவே நல்லவன், அவனும் வந்து அந்த குழந்தைங்களோட ஹெல்ப்பில் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சீன் போடுறான். இப்போ நம்ம டிசைட் பண்ணுறேன், இவனை விட்டு போகணுன்னா நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், அதை அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான், அதெல்லாம் எரிச்சிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க நிறைய உடலாம் தூக்கி போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவா. இங்கே ஃபோன் நினைக்கிறா இந்த மாதிரி ஒரு வேலை அவள் ஒட்டிக்கிட்டாலா என்ன அப்படின்ட்டு அவள் கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த லின்னு வருவா. வந்துட்டு என்ன நீ நான் அங்கேயே பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், வா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க, இதை கேட்ட நம்ம ஃபோன் என்னது ரொமான்ஸா, இங்கே முதல்ல வந்து இவளே இல்லை, இந்த ஷூ இல்லாமல் நான் எப்படியும் வந்து நிம்மதியாக உன்னோட ரொமான்ஸ் பண்ண சொன்னது நிம்மதியாக, உனக்கு தான் அவளை பிடிக்கல சில யார் சொன்னா பிடிக்காதுன்ட்டு, ஜஸ்ட் உனக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் உனக்கு என்னோட குழந்தைங்களை கொடுக்குறேன், அதுக்குன்னு ஒன்று லவ் பண்ணுறேன்லாம் இல்லை, நான் முதல்ல போயிட்டு ஷூவை தேடணுன்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஷூன்ட்டு ஷூவை தேடிட்டு இருக்க, இங்கே ஷூக்கு பயமாயிருது, நம்ம மாட்டினா கண்டிப்பாக நம்ம மறுபடியும் வந்து அவனோட குழந்தை பெற்றாகணும், நம்ம எங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அவள் போயிட்டே இருக்கா. ஆனால் அவனோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் இவளை வந்து பார்த்துருவாங்க. ஸோ பார்த்தோன்னே அவ்வளோதான் இவளுக்கு பயமாயிருது, ஐயோ என்ன பண்ணனு ஓட. அப்போ அவளோட கால் வேற பயங்கரமாக அடிபட்டிருக்கா. ஸோ அந்த இதுலலாம் குப்பத்தொட்டில் போய் இடிக்கிறான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஸோ பார்க்குறான் நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் என்ன பண்ண அப்படின்ட்டு அந்த காரை அப்படியே பார்ப்பாளா. ஆனால் என்ன ஆகும்னா அந்த கார்லேருந்து ஒருத்தர் இவளை பிடிச்சி உள்ளே இழுத்துருவார். அது வேறு யாருமே இல்லை, நம்ம காங்கு தான். ஸோ அவள் காங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. இங்கே வந்து நம்ம பூக்கு கால் பண்ணி அவங்களோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மேடம் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல சார், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இங்க நம்ம இவ இருக்கால சு, அவ காங்கிட்ட இதை பாருங்க என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட காரை நான் வந்து டர்ட்டி ஆக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா அவளோட சாக்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து அழுக்கா இருக்கு. ஆனால் நம்ம காங்க இவ்வளோ உத்து பார்க்குறாரு, இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வெளியில பார்த்தா இந்த பூ வந்து தேடிட்டு இருப்பான். அப்போ இந்த காரையும் பார்த்துரும், ஒரு வேளை இந்த காருக்குள்ள அவ இருக்காளா அப்படின்ட்டு இந்த காரை வந்து இந்த கார் ஓனரை திறக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. இங்கே வந்து சூ ப்ளீஸ் என்ன அவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, என்னால் வந்து அவனோடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல. அப்போ அவர் சரி இப்படி குனின்னு சொல்லிட்டு குனியை வச்சுட்டு ஒரு துணி எடுத்து இவன் மேலே போட்டுருவாரு. இப்போது கதவை வந்து திறக்க சொல்ல அவர் ஜன்னல் மட்டும் ஓப்பன் பண்ணுவாரா. அப்போது நம்ம பூ வந்து காங்க பார்த்து சார் நீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆவான். ஏன்னா வந்து நம்ம காங்க தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, டாப் 1 இருக்கிறதே அவர் தான். ஸோ அவரை பார்த்துனே ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஐயோ சார் நீங்களா, எப்போ வந்து நீங்கள் சைனா வந்தீங்கன்னு சொல்ல இப்போ தான் வந்தேன். சரி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார். ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் வந்து இவன் பார்க்கவே இல்லை. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி சார் நீங்கள் போகலாம், நான் வேறு யாராவது இங்கே இருப்பாங்களோன்னு நினச்சி தான் பார்த்தேன்னு சொல்ல. அப்போ தான் வந்து அவன் பார்க்குற அவனோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நெருப்பால் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சூதா நெருப்பால வந்து எரி வச்சிருப்பா, அது அப்படியே பத்தி ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து நம்ம காங் வந்து சொல்றாரு, இருப்பாரு அவன் போயிட்டான் நீ ஏஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம சூ ஏஞ்சிக்க மாட்டேங்கிற, என்னாச்சு நீ ஏஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து பார்த்தா தான் தெரியுது நம்ம சூ வந்து மயங்கி விழுந்துட்டா. ஸோ இதை பார்த்தா அவரு என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க. இப்போ டாக்டர் வந்து இவளை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா இவளுக்கு வந்து இப்போதான் மிஸ்கரேஜ் ஆயிருக்கு அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இவளுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம காங்கோட அசிஸ்டன்ட் சார் நீங்கள் எப்போ தான் இவங்ககிட்ட சொல்வீங்க நீங்கள் இவங்களை லவ் பண்ணுறீங்க அதனால தான் கல்யாணம் பண்ணுறீங்கன்ட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்ல. அப்போ தான் வந்து அவர் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு எப்போ வந்து நம்ம சூவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு ஒரு வாட்டி இவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பார். அப்போ ஒரு பொண்ணு கீழே விழுந்திருப்பா. அந்த பொண்ணுக்காக வந்து நம்ம சூ ஓடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு யாருன்னு கூட நம்ம சூக்கு தெரியாது, ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. இந்த நேச்சர் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்காளா. அவருக்கு அவளை பார்த்தோன்னே வந்து காதல் வந்திருக்கும். ஆனால் அவர் வந்து ப்ரப்போஸும் பண்ணலை அண்ட் அவளை வந்து அவகிட்ட போயிட்டு அப்ரோச்சும் பண்ணலை. இப்போ ப்ரெசண்டில் வந்து நம்ம சூ ஏஞ்சிடுவா. ஏஞ்சிட்டு காங்க பார்த்து சார் நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. சரி நம்ம ஆஃபர் என்னாச்சுன்னு சொல்ல. அவள் வந்து சொல்கிறது பாருங்கள், எனக்கு மிஸ்கரேஜ் ஆயிருக்கு, எனக்கு மொத்தம் 5 பசங்க இருக்காங்க, உங்களுக்கு ஓகேவா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல. ஓகேன்னு சொல்ல. ஆனால் சார் என்னால் வந்து உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிருமேன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஸோ நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்ல. அப்போ அவள் சொல்கிறான் இது மாதிரி என்னோட 5 பசங்க இருக்காங்களா அவங்களை கண்டுபிடிக்கணும், ஆனால் என்னோட 5 பசங்களோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு இந்த பூ தானே காரணம். ஸோ அவனை மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கு அவனை ஏதாவது பண்ணணும், அவனை ஒரு ரூபாய் இல்லாத அளவுக்கு நான் வந்து அவனை மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம சூ வந்து சொல்ல. இது கேட்டு நமக்கு அவங்க சரி நான் அது வந்து உனக்காக பண்ணுறேன், நீயும் கோஆப்ரேட் பண்ணணும் சொல்ல. பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் வந்து சொல்லிட்டு இருப்பா. இப்போ இங்கே வந்து இவளை காமிக்கிறாங்க. இந்த லீன் அவள் உள்ளே தானே இருந்திருப்பா, அவளுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கா. அவள் சொல்ல சரி எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஒன்றும் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பூக்கிட்ட சொல்ல நான் உனக்காகலாம் ஒன்றும் பதறல, சூ உள்ளே இருக்காளான்னு சொல்ல. அவள் தான் வீட்டுக்குள்ளேயே இல்லையே, அவளை பற்றி ஏன் யோசிக்கிற, அவளை தான் உனக்கு பிடிக்காது, யார் சொன்னா எனக்கு அவளை பிடிக்காதுன்ட்டு, நீ குழந்தை கேட்குற அப்படின்றதுக்காக மட்டும்தான் உனக்கு குழந்தை கொடுத்தேன் அப்படின்ட்டு இவன் லாஜிக் இல்லாமல் பேசுகிறா. இவளை பிடிக்காம எதுக்கு வந்து இவன் இப்படி பண்ணியிருப்பான், இவன் ஒரு லூஸாக இருப்பான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபோ என்ன பண்ணுறான்னா நம்ம சூக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இந்த மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்னா வாக்கிங் போகும்போது, ஸோ அவளோட வீட்டில் இன்னைக்கு தங்குறதா இருக்கேன், ஸோ அதனால் அங்கே போயிட்டேன்னு சொல்ல. சரி நம்மளோட வீடு இருக்குல்ல அது எரிஞ்சு போயிடுச்சு, நீ கவலைப்படாத, நான் வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே வந்து பத்திரமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுவா. அப்போ சூ சொல்கிறேன் இதுதான் ஸ்டார்டிங், ஒன்று போக போக பாரு, உங்ககிட்ட ₹1 இல்லாத அளவுக்கு நான் மாற்றிடுறேன் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஃபோ இருக்கான்ல அவன் ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு இருக்கான் புது வீட்டில். அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஒன்றும் ஆகலை. ஸோ அப்போ வந்து நம்ம சூ சொல்கிறா இந்த மாதிரி இதை விட சூப்பராக வந்து நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்மளோட குழந்தைங்களோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்து இங்கே போடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் வந்து நம்ம ஃபோ கிட்ட சொல்லியிருப்பா. ஃபோ வந்து கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்களோட தான் நான் இங்கே இந்த ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ஆகுதுன்னா அவனை யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவனும் வந்து கண்டிப்பாக இது நம்ம சூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சூ வந்துட்டியா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா சூ வரல. இந்த லின்னு இருக்கா, லின்னை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்ல. நீ வந்து நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை பூ, அதனால தான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா நீ என்னை பார்த்து எரிச்சல வர சொல்ல ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, சூ வரப்போல இல்லை வர இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்ட்டு இவன் கிட்ட ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுவான். இவனும் அப்படியே விழுந்துடுறா இவன் ரொமான்டிக்காக பேசணுன்னே. ஸோ 2 பேருமே வந்து ஒன்றும் சூ வரல
கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல்லை வந்து அமுக்குறாங்க. இவங்களுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இந்த ஷூ வந்துட்டால அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தாங்க நம்ம ஷூவெல்லாம் ஒன்றும் வரல. ஒரு டெலிவரி மேன் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து லின் மேடம்க்கு அப்படின்னு சொல்லி லின்னுக்கா அதுவும் இந்த அட்ரஸ்க்கான்னு சொல்ல ஆமாம் அவங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்க இவளுக்கு புரியல என்ன இது நம்மளுக்கு பார்சல் அதுவும் இந்த வீட்டில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓப்பன் பண்ணி பார்க்க அவளுக்கு பயமாயிடுது. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதில் ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் நோட்டு பிளே ஆகுது மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவளோட குழந்தைங்க அதாவது நம்ம ஷூவோட குழந்தைங்க ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இதை பார்த்தா பூவே வந்து ஷாக் ஆயிடுவார். என்ன இதெல்லாம் இருக்குது ஒரு வேலை ஷூக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அவளோட குழந்தைங்கள நான் இவ்வளோ கொடுத்துதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு நீ எங்கே இருக்கேன்ட்டு. ஆனால் வந்து பிளாக்டுன்னு வருது. அவ்வளோதான் இன்னும் இவன் என்னை பிளாக் பண்ணிட்டா ஒரு வேலை இவளுக்கு தெரிஞ்சிருச்சா அதில் இப்போ அவள் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கேட்குறான் இந்த லின். அப்போ அவர் சொல்கிறாரு அவளே ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் நக்கலாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஷூவை காமிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து வீல் சேரில் இழுத்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தையோட கையை பார்த்து ஷாக் ஆயிடுறேன். ஏன்னா அவளோட குழந்தைக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டுருப்பா. அந்த பிரேஸ்லெட் இந்த குழந்தை கையில் இருக்குது. ஸோ அவளோட இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு காண போயிருப்பாள் அந்த பொண்ணு தான் இது. ரொம்ப ஷாக் ஆகிட்டு டாக்டர்கிட்ட இவளுக்கு என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து ஹைவேஸில் இருந்தது. ஸோ மயங்கி விழுந்துருச்சு சாப்பிடாம அதனால தான் நாங்கள் அட்மிட் பண்ணோன்னே ஓன் அழுவ ஆரம்பிச்சிருவா. ஸோ அப்போ அங்கே கரெக்டாக இவர் வந்துடுவார் நம்ம இவர் காங்கு வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்ல அவளும் சொல்கிறா இது என்னோட குழந்தை தான்ட்டு. ஸோ அதனால சரி உனக்கு நான் வந்து நல்ல டாக்டராக வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல டாக்டராக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஷூ அழுகுறா அவங்கள சும்மா விட மாட்டேன் என்னோட பச்சை குழந்தை இப்படி ஹைவேஸில் விடுற அளவுக்கு போயிட்டாங்களே சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து இவன் இருக்கான்ல நம்ம அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன சார் உங்களோட குழந்தைங்க எல்லாம் காண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் காண போயிட்டாங்கன்னு சொல்ல இது பாருங்க அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இவனை கொஸ்டின் பண்ண இவனுக்கு காண்டாயிருது. சொன்னால் குடுன்னு காருக்குள்ளே ஏறி உட்காந்துறான். என்ன நீங்கள் எஸ்கேப் ஆகி போகலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தான் கொலை பண்ணுறீங்களா அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அப்படியே வந்து காரில் வந்துடுவான். அப்போதான் வந்து இல்லைன்னு சொல்ல நீ அவங்களாம் சொல்கிறதெல்லாம் வந்து டென்ஷன் எடுத்துக்காத கண்டிப்பாக இந்த இவ இருக்கால ஸோ ரிட்டர்ன் வந்துடுவா அவகிட்ட கையில் கூட காசு இருக்காது அப்படின்னு சொல்ல அப்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வருது சார் அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஓகே அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போகலாம் அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு நிறையவே வந்து ப்ராஜெக்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குன்ட்டு இங்கே ஹீரோயின் இருக்கால அவர் ரொம்ப டெவலப் ஆகிட்டா. ஆக்சுவலி அவன் முன்னாடி டாக்டர் படிச்சிருப்பான். இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க அதாவது இந்த ப்ரெக்னன்சி இதுக்கு வந்து ரிலேட்டடாக டாக்டர் படிச்சிருக்காவ. ஸோ அவங்களுக்காக நிறைய விஷயம் வந்து அவள் இன்வெர்ட் பண்ணுறா. ஸோ இப்போ அதை வச்சு தான் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் இந்த ஷூ வந்து இதை லின்னை கூட்டிகிட்டு வரான். ஸோ லின்னை வந்து எல்லோரும் பார்த்து யார் இவங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்க அவர் இல்லை இவன் என்னோட அசிஸ்டன்ஸ் இல்லை அசிஸ்டண்டோடலாம் நாங்கள் வந்து அவ்வளோ பேச மாட்டோம் எதுக்கு நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராமல் இந்த மாதிரி பார்ட்டிக்கு அசிஸ்டண்டெல்லாம் கூப்பிட்டு வரீங்க சொல்ல இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்போ அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்ல இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஹீரோயினான்ட்டு இந்த ஃபூ அண்ட் அப்புறம் இந்த லின்னு 2 பேருமே ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற எப்படி நீங்கள் வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால இவன் ஒவ்வொரு சீன் போடுறான். இந்த லின்னு இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்களா எனக்கும் இவருக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லை நீங்களா நினச்சிக்கிட்டீங்களா என்ன அப்படி இப்படின்னு ஒவ்வொரு சீன் பண்ண இவன் கண்டுக்க மாட்டா. இப்போ அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுமா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு சேர் கண்டுபிடிச்சிருக்கா. இப்போது பொண்ணுங்க ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு டெலிவரி ஆகும்போது வர பெயின் பையன்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒரு சேர் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஷூ. ஸோ அந்த சேரில் இவ்வளோ உட்கார வைக்கிறாங்க. இவன் நம்ம ஷூவை உட்கார வச்சு அவனுக்கு பயங்கரமாக பெயினை காமிச்சிடுவான் நம்ம ஹீரோயின். அப்போ தானே இவளோட வலி அவனுக்கு தெரிய வரும்ன்ட்டு கண்ட்ரோலரெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். இவளுக்கு காண்டாயிடுது இந்த லிலுக்கு நீ இது வேணுன்ட்டே தானே பண்ணுறேன்ட்டு இப்போ அவன் மயங்கியே விழுந்துருவான். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஓவராக பேசுகிறான் இந்த மாதிரி நீ ஒரு பிச்சு நீ வந்து ஓவராக பண்ணுற அவனுக்காக நீ அவன் வந்து உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்றதுனால இப்படி பண்ணுறல அப்படின்ட்டு இவர் ஓவராக கேவலமாக பேசுவாள். அப்போ கரெக்டாக அங்கே வந்து நம்ம இவர் வருவார் காங்க எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் இப்படி சொல்லுவ அப்படின்ட்டு. இப்போது அங்கே வந்து நம்ம காங் வரதை பார்த்த இவ ஷாக் ஆகிடுறாங்க. சார் நீங்கள் எதுக்கு இவளை வந்து ஒய்ஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இவன் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல சார் இவளே ஒரு ஏமாத்துக்காரி இவளோடலாம் பேசாதீங்க நீங்கள் என்னோட கான்ட்ராக்ட் போடுறீங்களா நான் ரொம்பவே நல்ல டேலண்டடான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து இவனை மயக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் இவர் கேட்குற மாதிரி இல்லை நான் என்னோட ஒய்ஃபை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காங்க டப்புன்ட்டு நம்ம ஷூவை கிஸ் பண்ணிடுவார். இது நம்ம ஷூவை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா இந்த மாதிரி இவர் நம்மளை கிஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக
கரெக்டாக இந்த பூ வந்துடுவான். பூ அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த மாதிரி கேராக வந்திருக்கும், அவனுக்கு உடம்புல ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்தோன்னே உனக்கு சமகாண்டாயிருது. அவன் கத்த ஆரம்பிச்சிருவான், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வேற ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணுவ அப்படின்ட்டு பூ கத்த. அப்போது இவர் சொல்கிறாரு நம்ம காங்கு, இந்த மாதிரி இது பாரு அவ என்னோட வைஃப் இப்போன்னு சொல்ல, வைஃபா அப்போ அன்றைக்கி காரில் இவ தான் இருந்தாள் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூ கேட்க, ஆமாம் நான் இனிமேட்டு உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்ல, இது பாரு உனக்கு அட்டென்ஷன் வேணும்னு எனக்கு தெரியும், அதுக்காக நீ இப்படி பண்ணுவ அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை சூ அப்படின்ட்டு பூ ஏதோ ரொம்பவே நல்ல மாதிரி சீன் போட. அதே தான் இன்னும் பேசுகிறா, நீங்கள் எப்படி வந்து இவரை ஏமாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம சூ சொல்லிடுவா எல்லாரும் முன்னாடி உண்மையை, இந்த மாதிரி என்னோட 5 குழந்தைங்களும் நீ உன்னோட லவ்வருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்கிட்டேருந்து பிரிச்சு தெரியுமா, அன்றைக்கே வந்து நான் உன்னை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் பேச வருவான். இவளுக்கு காண்டாய் செவில அடிச்சிருவாளா, இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ நம்ம சூக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தாய்கிட்டேருந்து குழந்தைய பிரித்தா எப்படி அந்த தாய்க்கு வந்து வலிக்கும். ஸோ அந்த பெயின் வந்து எல்லாருக்கும் தெரியுது. இவன் வந்து நடிக்கிறான் இந்த மாதிரி, இவளால் தான் இவளை நம்ம அனுப்பி கேட்க வைக்கிற சூ அப்படின்னு சொல்ல, இவளுக்கு காண்டாயிடுது, இந்த இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னாலன்னு சொல்கிறேன்னு சொல்ல, ஆமாம் நீ தானே குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம சூசுற, ஓ அவன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நீ அவனோட குழந்தைய எடுத்து இவளுக்கு கொடுத்துருவியா, இது என்ன லாஜிக்காக இருக்குன்னு சொல்ல. அப்போது இந்த பூ இது பாரு இவளால் தான் இவளை நான் கொண்டுடுறேன் அப்படின்ட்டு இந்த லின்னை கொல்லலான்னு வர. அப்போ லின்னு சொல்கிறேன், இது பாரு என்னோட வயிற்றுல உன்னோட குழந்தை இருக்குன்னு சொல்ல, என்னது என்னோட குழந்தைன்னு சொல்ல, ஆமாம் கடைசியாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை காமிக்கிறா. இது உனக்கு நான் சர்ப்ரைஸாக காமிக்கலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு, எனக்கு காமிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் நம்ம சூவை பார்த்து, நானே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பில்லட்டாச்சியாக இருக்கேன், என்ன போய்ட்டு கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நம்ம இவ மேலே சூ மேலே பழி போட. அப்போ காங்குது பாரு, சூ மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இப்போ சூ என்னோட ஒய்ஃபை நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா உங்களை சும்மாவே விட மாட்டேன். அண்ட் ஃபூ உனக்கு தான் இப்போ வந்து இவ இருக்கால என்ன சொல்லினே நீ வச்சுக்கோ, என்னோட ஒய்ஃப் கிட்ட வர்றேன்னு சொல்ல, ஆனால் நீ எப்படி என்னை விட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, என்னது நான் உன்னை ஏமாத்தினா, நீ தானடா என்ன ஏமாத்தின அப்படின்ட்டு சூ சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைய இந்த லின்னுக்கு வேணும் அப்படின்றதுக்காக கொடுத்தல, இதனாலே நீ நிறைய அடிப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அவனுக்கு கால் வந்துடுது, இந்த மாதிரி சார் உங்களோட கம்பெனியில் பாதி பொருள்லாம் வந்து போயிடுச்சு, உங்களுக்கு இனிமேல் வந்து கம்பெனியில் லாபமே வராதுன்னு சொல்ல. அவ்வளோதான் இவன் போயிட்டு காங்கோட காலில், சார் ஏன் சார் என்னோட கம்பெனி எப்படி பண்ணீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்ல, நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், 5 குழந்தைங்க, அந்த 5 குழந்தைங்களும் அதோட அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருக்க வேண்டியது, நீ வந்து உன்னோட லவருக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த 5 குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து நாசமாக்கியிருக்க, இதுக்காக நீ வந்து நல்லாவே இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை, உனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த்தாக நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போ என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கேருந்து, அதாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துலேருந்து. இப்போது நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம இவர் காங்க, அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சூதா என்னோட வைஃப்ன்ட்டு என்ட்ரோ கொடுக்குறாரு. அப்போ சூ திடீர்னு மயங்கி விழுந்துருவா. இதை பார்த்து அவர் ஷாக் ஆயிடுவார். சூவை எழுப்பி விட ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சூ ஏஞ்சிக்க மாட்டா. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சூ ஏஞ்சிப்பா. அப்போது பக்கத்தில் வந்து நம்ம காங்கோட அசிஸ்டன்ட் இருப்பார். அப்போ சூ கேட்குறா, இந்த மாதிரி இதுக்கு வந்து காங் எனக்காக இவ்வளோ பண்ணுறாரு, எனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு ஒன்றுமா புரியல மேடம், அவர் அவங்கள லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம காங் வந்துடுவார். ஸோ காங் வந்தோடனே காங்கோட அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து போயிடுவார். ஸோ இப்போ காங் வந்துட்டு நம்ம சூக்கிட்ட என்கிட்ட ஒரு 2 நியூஸ் இருக்குது உங்ககிட்ட நான் சொல்லவான்னு சொல்ல. என்ன நியூஸ், ஒன்று பேட் நியூஸ் ஒன்று குட் நியூஸ் சொல்ல. சரி ரெண்டுமே சொல்லுன்னு சொல்ல. இவர் சொல்கிறார், உன்னோட ட்வின்ஸ் இருக்காங்களே அந்த குழந்தைங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்களால வந்து அந்த குழந்தைங்கள வளர்க்க முடியல, ஸோ நான் மறுபடியும் வாங்கிடுறேன். உன்னோட பையன் இருக்கான் பார்த்தியா, அவனை மட்டும் என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்ல. என்னது பையனை கண்டுபிடிக்க முடியல, என்னோட முதல் குழந்தையே அவன் தான், ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, என்னோட குழந்தைய கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னோட குழந்தைங்க எல்லாமே எங்கெங்கேயோ இருக்காங்க, எனக்கு தயவு செஞ்சு என் குழந்தைங்களை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்ல. பார்க்காங்க கண்டிப்பாக உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இங்கே வந்து லின்னை காமிக்கிறாங்க. லின்னு தான் இப்போ பூவோட குழந்தையால ப்ரெக்னென்ட் ஆகிட்டால, இனிமேல் அவள் தான் வந்து பூவோட ஒய்ஃபாக இருக்க போகிறா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. வந்துட்டு என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க, நம்ம டின்னர் சாப்பிடல அப்படின்னு சொல்ல. கையெடு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல. ஏன் இப்படி சொல்கிறேன், எனக்காக வந்து நிறைய பண்ண, இப்போ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல. அவன் வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு, ஏன்னா நானும் ஹீரோயினும் நல்லா இருந்திருப்போம், நீ தான் என் வாழ்க்கையில் வந்து கெடுத்துட்டேன்ட்டு இவளை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு. அவ்வளோதான், அவளுக்கு ப்ளீட் ஆகுது பயங்கரமா. இவன் தள்ளி விட்டுடல, அவளுக்கு அப்படியே வந்து வயிற்றுலேருந்து பயங்கரமாக ரத்தம் வருது. அவள் கத்துறது பாரு, எனக்கு மிஸ்கரேஜ் ஆக போகுதுன்னு சொல்ல. எனக்கு அந்த குழந்தையே வேணாம், எனக்கு ஆல்ரெடி நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. பாவம் இந்த பொண்ணு, இவளுக்கு வந்து பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. ஸோ அவள் கத்துறா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என் குழந்தை இறந்து போக போகுது ப்ளீஸ் அப்படின்ட்டு கத்துறா. ஆனால் யாருமே வர மாதிரியே இல்லை, அப்படியே மயங்கிடுறா.
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சி பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கா. அவளுக்கு குழந்தையும் இல்லை, இனிமேட்டு அவளால் குழந்தையும் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு பயங்கர காண்டே வந்து நம்ம சூ மேலே தான் வருது. ஸோ இப்போ என்னன்னா வந்து இவளோட குழந்தை போனது எல்லாத்துக்கும் காரணம் சூ அப்படின்ட்டு இவள் பைத்தியக்காரமே நினச்சிட்டு இருக்கா. இப்போ சூ ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா. அந்த ஈவெண்ட்டில் இவளை போயிட்டு கொள்ளலான்னு முடிவு பண்ணுறா. இங்கே சூ வந்து அந்த ஈவெண்ட்டில் இருக்கா. இவள் என்ன ஈவெண்ட்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்களா அவங்கள கைட் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கா. ஸோ அங்கே வந்து அவள் இவளை கத்தியால் குத்துலான்னு நினைக்க அதுக்குள்ளே நம்ம சூ அந்த கத்தியை பிடிச்சிருவா. அங்கே இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாரையும் போக சொல்கிறா. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும்ல. சொன்னால் எல்லாரையும் போக சொல்லலாம். ஆனால் அவன் நினச்ச விஷயம் நடந்துருச்சு. இந்த இவ இருக்கால இந்த லின் நினச்ச விஷயம் இந்த மாதிரி இப்போது இங்கே யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கண்டிப்பாக ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிடுவாள். ஸோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அவங்க கத்துறாங்க, என்னால் முடியல, தயவு செஞ்சு என் குழந்தையாவது காப்பாற்றுங்க, எங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை, இந்த குழந்தைக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாளாக உயிரோடு இருக்கோம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இது பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைய நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய டாக்டர் இல்லை, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் குழந்தைய காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவள் இப்போ வந்து டெலிவரி பார்த்துட்டு இருக்கா. அங்கே தான் அந்த ஹால்லேயே உட்காந்து பார்க்குறா. கடைசியாக அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அது பெண் குழந்தை. அந்த குழந்தைய கொடுத்துட்றா. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஹீரோயின் ஸ்கில்ஸை பார்த்து. பரவாயில்ல, இங்கே வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் அவ்வளோவா இல்லாமலே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்கன்ட்டு இப்போ ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவள் சொல்கிறா இந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு. இப்போது இவன் இந்த நின்று பார்த்துட்டு என்ன நினச்சா, நீ நினச்சது நடக்கல அப்படின்னு என்னை கொலை பண்ண வந்துட்டேன்னு சொல்ல, உனக்கு கொண்டாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் குத்துலான்னு வர. அதுக்குள்ளே அங்கே பூ வந்துட்டு நீ பைத்தியக்காரியா, எதுக்கு நீ வந்து சூவோட வாழ்க்கையில் வந்து இப்படி பண்ணுற, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி இவளுக்கு காண்டாயிடுதுடே. அவளோட வாழ்க்கைக்குள்ளே வந்ததே ஒன்னால தானடா, நீ என்னடா ஏமால பழைய போடுற அப்படின்ட்டு அவள் இங்கே கத்திட்டு இருப்பா. இப்போ அவனுக்கு ஒன்றுமே காண்டாயிடுது. நீ தாண்டி எங்கள் 2 பேரும் வாழ்க்கையே வந்து கெடுத்துட்ட, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் அவளோட ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு சொல்ல, அதுக்கு முதல்ல உனக்கு மூளை இருந்திருக்கும், மூளையை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்ல, என்னையே நீ இப்படி பேசுவேன்ட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். அப்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. இந்த மாதிரி இவளை வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த லின் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணால. அதனால் இப்போது இவன் இருக்கான்ல நம்ம அவன் கையில் ஹீரோயினோட கையில் வந்து ரத்தம் இருக்கிறது பார்த்து என்ன இது ரத்தம்னு சொல்ல, இது ஒன்றும் ஏன் ரத்தம் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, இல்லை வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பிளேஸை. அப்போ அவங்க கரெக்டாக காங் வந்துடுவார். அவருக்கு இவன் பேசுகிறது பார்த்து காண்டாயிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட வைஃப் கிட்ட வருவேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்ட்டு அவனை அடித்து துரத்தி விட்டுருவார். இப்போது அவர் தான் வந்து நம்ம சூக்கு மருந்துலாம் போட்டு விடுவார். நம்ம சூ வந்து அப்படியே வந்து இவளை பார்த்துட்டு எதுக்காக எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உனக்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல, எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணிடுவார். இதை இவ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. இப்போ இங்கே வந்து இந்த பூவை காமிக்கிறாங்க. பூ இருக்கால அவளோட நிலமை மோசமாயிருது. இப்போ அவன் குடிச்சிட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் சார், நீங்கள் ஒழுங்காக வந்து மேடமை ட்ரீட் பண்ணியிருந்தீங்களா இப்படியா இருக்காதுன்னு சொல்ல, அப்போது அவன் வந்து ஹீரோயினை பற்றி தான் நினச்சி பார்க்குறான். இந்த மாதிரி ஹீரோயின் நம்மளுக்காக எவ்வளோ கேரிங்காக இருந்தால் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ரிக்ரெட் பண்ணுறான். ஸோ அப்போது ஹீரோயினே முன்னாடி வர மாதிரி இருக்கா. இவனும் ஹீரோயின் நினச்சிட்டு முத்தம் கொடுக்குற அளவுக்கு போயிடுறான். ஆனால் பார்த்தா கடனுக்காரங்க தான் வந்திருக்காங்க. இவன் நிறைய லோன் வாங்கியிருக்கான். ஸோ அதுக்கு வந்து இவனோட வீடியோ வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பேச, இல்லை இந்த வீடு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன கொடுக்காது, இந்த வீடு நாங்களே எடுப்போன்ட்டு இவனை அடித்து வீட்டை விட்டே வந்து துரத்தி விட்டுருவாங்க. இப்போது நம்ம இவங்க இருக்காங்களா காங்க சூ, அவங்க 2 பேர் வந்து காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து என்ன ஆகுனா, இவன் இருக்கான்ல இந்த பூ, அவன் வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேன், நம்ம வீடு வந்து எடுத்துக்கிறாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து தானே வீடு கட்டணும்னு சொல்ல, அப்போ அவள் சொல்கிறா உனக்கு ரிலேட்டடாக இருக்கிற எந்த பொருளுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம காங்கோட அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஸோ இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாச்சா, நம்ம மட்டும் இவ்வளோ நாளாக ட்ரீட் பண்ணியிருந்தா இவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டாளன்ட்டு. இப்போ இவங்க 2 பேர் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஷாப் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டியும் ஒரு குட்டி பையனும் வந்து ஃப்ளவர்ஸை வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கலான்னு இருக்கும்போது அந்த பையன் ரொம்பவே க்யூட்டாக பேசுவானா. ஸோ அப்போ வந்து நம்ம இவ இருக்கால நம்ம சூக்கு, அவளோட பையன் ஞாபகம் வந்துடுது. ஒரு வேளை அவளோட அந்த ஃபர்ஸ்ட் பையன் அவளோட இருந்தால் இப்படி தான் க்யூட்டாக வளர்ந்துருப்பான் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். எதுக்கு நீங்கள் அழுவுறீங்கன்னு சொல்ல, என்னோட பையன் வந்து இருந்திருந்தா அவனும் இப்படி தான் இருந்திருப்பான், என்னோட பையனை வந்து காணும் அப்படின்னு சொல்ல, இன்னது காணாமா, இவனே நாங்கள் வந்து ஒரு ஹைவேல தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த ஹைவேவா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. ஒருவேளை இந்த குழந்தை வந்து இவளோட குழந்தையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம இவ இருக்கால சூ, அவளுக்கு அவளோட பொண்ணு வந்து கிடச்சிட்டால. ஸோ அந்த பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவளோட ட்வின்ஸு கிடச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்கன்னா அப்ராடில் இருக்காங்க. அண்ட் அவளோட அந்த 2வது பையனும் கிடச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்ராடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோ கால் தான் பேசிட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளோட குழந்தைங்க எல்லாருமே வந்து கிடச்சிட்டாங்க. இருந்தாலும் அவளோட ஃபஸ்ட்டு பையன் மட்டும் கிடைக்கல. அது மட்டும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளை ஃபஸ்ட்டு
எடுத்து அம்மாவாக்குனதே அந்த பையன் தான். ஸோ அந்த பையன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணா அப்போ கரெக்டாக காங் வந்து இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் நீயே ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிடுவா. இந்த மாதிரி அந்த குட்டி பையன் வந்து இவளோட பையன் தான்ட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த பாட்டி அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த குட்டி பையன் வந்து எதுக்கு நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்ல அப்போ தான் அவள் உண்மையை சொல்கிறேன், நான் தான் உன்னோட அம்மான்ட்டு. நீங்கள் தான் என்னோட அம்மானா இவ்வளோ நாளாக எதுக்கு நீங்கள் என்னை தேடி வரலன்னு சொல்ல இதை பாருப்பா அம்மா வந்து வேணும்ட்டே அப்படின்லாம் ஒன்றும் பண்ணலை, என்ன உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டாங்கப்பா, அதனால தான் அம்மாவை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அம்மா இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்கல, என்னோட குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே பேச இதை பார்த்துபடி அம்மா நீங்கள் அதுக்கெல்லாம் அழுவாதீங்க, நான் உங்களோட இருக்கான பாட்டியும் நம்மளோட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி தானே இருக்கலாமே பாட்டியும் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனுக்கு ஹாப்பி ஆயிடுது. இப்போ இங்கே வந்து இவனை காமிக்கிறாங்க நம்ம அவனோட நிலமை ரொம்ப மோசமாயிடுது. ரோட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுன்னு பைத்தியம் மறிச்சான், நான் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன் அவளை நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரனாக இருப்பான் போல, முதல்ல இவன் கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போகணும்ட்டு அந்த பார்க்கில் இருக்கவங்க பேச என்ன பைத்தியம்னு சொல்கிறீங்களா நீங்கன்ட்டு அவன் வந்து கத்திட்டு இருப்பான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏன் ஜோடி போயிடுறாங்க, இவன் லூஸாக இருப்பான்ட்டு. ஸோ அப்போ கையில் ஃபுட்டு இருந்திருக்கும், அந்த ஃபுட்டை விட்டு போயிடுவாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை, அதை எடுத்து தின்னுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அங்கே வந்து நம்ம வந்துடுவா. வந்துட்டு பார்த்தியா உன்னை எந்த நிலைமைக்கு வர வச்சிட்டேன், நீ மட்டும் என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணி நம்ம குழந்தைங்கள அவளுக்கு கொடுக்காம இருந்திருந்தா நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அது பாரு என்னை மன்னிச்சிரு, நான் என்னோட மிஸ்டேக் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல நீ ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், என்னோட 5 குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ அவஸ்தப்பட்டிருக்காங்க, அதுவும் நம்மளோட முதல் பையன் ரொம்பவே அவஸ்தப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சுன்னு சொல்ல இப்போ போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிறா இந்த மாதிரி நம்மளோட பையன் ரோட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வித்துட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன், இது நீ வேணா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போர்வா. ஏன்னா வந்து அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான் இது என்னோட அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்ட்டு, அதனால கொடுத்துட்டு வரா. ஸோ இப்போ என்னன்னா இவன் நம்ம கிட்ட மனைவி கேட்கலான்ட்டு பின்னாடியே ஓடி வருவான். ஸோ அப்போ அந்த பூ கீழே விழுந்துடும். அந்த பூவை எடுக்கலான்னு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே வந்து அவன் இறந்து போயிடுவான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அவளோட பசங்க எல்லாமே அப்ராடில் அவள் படிக்கவும் அனுப்பிட்டா. இப்போ அவள் வந்து அப்ராடு கிளம்பி போகலான்னு இருக்கா. அவள் யோசிக்கிறான் நம்மளோட வந்து இந்த காங் வருவாருன்ட்டு. அப்போ காங் என்ன நீ வரலையா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளும் அப்படியே சிரிப்பா. ஸோ இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்டும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்க போகிறா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ராமா கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறது அப்படின்ற கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.